ஆன்மீக வேர்ல்டு நண்பர்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இந்த ஆவணி மாதத்திற்கான ராசி பலன பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு. மேச ராசியில உள்ள அன்பர்களுக்கு இப்ப எத பத்தி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குது. அப்ப பிள்ளைங்களுக்காண்டி அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க. அதாவது ஒரு நிரந்தர சேமிப்பு, ஒரு புதிய படிப்பு தொடங்குறது, இல்ல ஒரு போட்டித் தேர்வுல வெற்றி பெறுறது. அவங்களோட மனதிடம் இப்ப இந்த மாசத்துல ரொம்ப நல்லா இருக்கும். தேவையில்லாத குழப்பங்கள நீக்கி ஒரு தெளிவான முடிவெடுக்க இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்லா நடக்கும். அவங்க முயற்சி ஒரு சின்ன விஷயத்த நினைச்சு, இப்போ ஒரு பூர்வீக இடம் வாங்குறது, சொத்து சம்பந்தமான தகராறு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா, அது உங்களுக்கு ஈஸியா இந்த மாசம் தீர்வடையும். அதே மாதிரி நீங்க உங்க பசங்களுக்காண்டி ஒரு முதலீடு போடுறீங்க. இல்ல உங்களோட அ ப வேலைக்கு ஏதாவது ஒரு ட்ரை பண்றீங்க. ஒரு ப்ரமோஷன் நோக்கி போறீங்கன்னா, இந்த மாசம் உங்களுக்கு ஈஸியா ப்ரமோஷன், அப்புறம் வேலை வாய்ப்பு, அப்புறம் ஆ பிள்ளைங்களுக்கு ஒரு ஆதாயம் அப்படின்ற விஷயங்கள் நல்லா இருக்கும். ஆனா, ஒரே ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம பேசையில ஒரு அன்பா பேசணும். எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு ஒரு கர்வம் இல்லாம நீங்க விஷயத்த மென்மையா எடுத்து சொன்னீங்கன்னா, பிள்ளைங்கள் எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க. இவ்வளோ நாளா ஒ ஒரு ஒரு திடமே இல்லாத ஒரு மனப்போக்கு இருந்திருக்கும். ஆனா, அதெல்லாம் இந்த இந்த மாசம்ன்றது அதுல உங்களுக்கு மாற்றம் தெரியும். ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஒரு பயணத்தினால ஒரு முயற்சி, ஒரு பயணத்தினால ஒரு வெற்றி, இந்த மாதிரி விஷயங்கள் கைகூடி வரும். அதே மாதிரி வேலை சம்மந்தமான இப்ப நம்ம ஒரு புதுசா தொழில் தொடங்கணும், ஒரு அதிகமான லாபம் பார்க்கணும், அப்புறம் அ ஒரு முதலீடு செய்யணும். அதுவும் நம்ம தொழில நோக்கி ஒரு முதலீடு செய்யணும். ஒரு வருமானம் ஒரு 2 வருமானம், 3 வருமானம் பார்க்கணும். வீட்ல இருக்கிற வேலை பத்தாது. ஒரு புதுசா ஏதாவது ஒண்ணு தொடங்கி நம்மளுக்கு அதுல வருமானம் வரும். அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு அனுகூலமான மாதமா அமையும். நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும் அது ஒரு வெற்றிய குடுக்கும். இன்னொன்னு உங்களுக்கு அனுகூலமான ஒரு இடத்துல எல்லா கிரகங்களும் அமைஞ்சிருக்கிறதுனால, உங்களுக்கு ஏற்கனவே இருந்த தடை, தாமதங்கள் நீக்கி, இந்த மாரி நான் வேற இடத்துக்கு போணும். இன்னொரு இடத்துக்கு போய் வேற வேலை தேடணும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வேணும். அப்படின்னு நினைக்கிற ரிஷபராசி நேயர்களுக்கெல்லாம், இந்த மாதம் ஒரு அனுகூலமான மாதமா அமையும். மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு அனுகூலமான மாதமா இருக்கும். ஏற்கனவே 2ல குரு உச்சம் அப்படின்றப்போ வருமானத்த பத்தியும் சரி, குடும்பத்த பத்தியும் நீங்க கவலையே பட வேணாம். அ இதுவரைக்கும் இருந்த குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் நீங்கி, ஒரு முயற்சி நீங்க என்ன விஷயம் முயற்சி பண்ணாலும், ஒரு பண விஷயம், ஒரு ஆதாயமான விஷயம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க முன்னிறுத்தி நீங்க சொல்லும்போது எல்லாமே அது இயல்பாகவே நல்லாவே நடக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ வாக்குஸ்தானத்துல இருந்து உங்களோட ராசியாதிபதியே அங்க இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவரும் சிம்மத்துக்கு போவாரு. அதனால உங்களோட பேச்சு உங்க குடும்பத்துல எடுபடும். நீங்க சொல்றத உங்க அண்ணன், தம்பி, சகோதர, சகோதரிகள் எல்லாம் கேட்டு நடப்பாங்க. அ அதனால உங்களுக்கு வருமானம், அப்புறம் ப என்ன சொல்லலாம்? குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு இணங்கி நீங்க சொல்றத கேட்டு நல்லா நடப்பாங்க. அதனால இந்த இந்த தடவ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு முயற்சி நம்ம பண்ணலாம். ஒரு புதுசா நம்ம ஒரு வருமானத்த நம்ம மனைவி பேர்லயோ, இல்ல மகன் பேர்லயோ ஆரம்பிக்கணும்னு நெனைக்கிறவங்க இந்த மாசம் அந்த மாதிரி ஒரு நல்ல நாளா பார்த்து பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு லாபத்த தரும். கடகராசி நேயர்களுக்கு இது நாள் வரைக்கும் அ எனக்கு ஒரு வேலை இருக்குது. ஆனா நானும் ஒரு வேலைய நோக்கி போறேன். ஆனா எனக்கு ஒரு வருமானம் இல்ல. எனக்கு நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருப்போம். ஆனா அதுக்கு என்னன்னா, நம்ம நெனைக்கிற ஒரு வருமானம் ஃபிக்ஸ் ஆயிருக்காது. இல்ல நான் இன்னும் ஒரு நல்ல ஒரு வேலைய நோக்கி போணும். இல்ல எனக்கு வருமானம் வரணும். அந்த மாதிரி நீங்க யோசனை பண்ணீங்கன்னா, இந்த மாசம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, அது ரொம்ப ஈஸியாவே வருமானம் வரும், கிடைக்கும். இன்னொன்னு உங்களுக்கு வராத இடத்துல இருந்து வராதது என்ன சொல்லலாம் நம்ம நம்ம வாராக்கடன்கள் எல்லாம் வசூலாகும். அ அதே மாதிரி இப்போ குடும்பத்துல ஒரு நல்ல நற்காரியம், திருமணம்,
அப்புறம் வீட்ல ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட நீங்க வந்து வெளியில போகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத நீங்க சந்தோஷமா உங்களோட குடும்பத்தோட நீங்க அனுபவிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இந்த மாசம் கூடி வரும். அதே மாரி புதுசா நீங்க இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கனாலும், இந்த மாசம் வந்து உங்களுக்கு அது ஒரு சாதகமான சூழ்நிலைய தரும். சிம்ம ராசி நேயர்கள் இதுவரைக்கும் கடந்து வந்த பாதை என்னன்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஒரு மனசுல வந்து, "ஐயோ! இதுவரைக்கும் போதும்டா சாமி, நம்மள வச்சு செஞ்சாங்க." அப்படின்ற மாதிரி ஒரு மனப்போக்கு இருந்திருக்கும். ஆனா இந்த மாசம் அப்பாடி! உங்க ஒரு ஒரு தன்னம்பிக்கை கூடும். நீங்க நெனச்சத நீங்க செய்யலாம். உங்களோட பேச்சு, வாக்கு திறமை எல்லாமே வந்து ஒரு பலமா வெளியில வரும். இதுவரைக்கும் ஒரு உடம்பு சரியில்லாம நம்ம ஒரு ஒரு இடத்துல முடங்கி கடந்திருந்த சிம்மராசி நேயர்கள் எல்லாம், இந்த மாசம் ரொம்ப ஒரு தெளிவா நம்ம நம்ம பேசுறது நம்ம தெளிவான முடிவு. நம்ம நம்ம சொல்றத எல்லாரும் கேட்பாங்கன்ற ஒரு விஷயத்த நோக்கி நீங்க இந்த மாசம் வருவீங்க கண்டிப்பா. அதுவும் உங்களுக்கு எல்லாமே எடுத்த காரியம் ஜெயம் அப்படின்னு சொல்றது வந்து இந்த மாசத்துல இருந்து நீங்க நெனச்சத வந்து நீங்க நடத்தி காமிப்பீங்க. அது வந்து இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி தடை, தாமதங்கள் இதெல்லாம் வந்து இந்த மாசம் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஒரே ஒரு விஷயத்த நம்ம இது பண்ணணும் அப்டின்னா, எதிர்பாராத செலவுகள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன இந்த ஒரு ஒரு மாசம் வந்து அது சுப செலவுகளா நீங்க மாத்திக்கலாம். அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு அங்க வரும். அவ்வளோதான். அதே மாதிரி நீங்க இந்த மாசம் நம்ம ஏதாவது ஒரு ஆலயங்கள் போறது, நம்ம சாமி கும்பிடுறது, இல்ல ரொம்ப நாள் நாம வந்து நேர்த்திக்கடன் வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த மாசம் கண்டிப்பா அது வந்து நீங்க எல்லா நேர்த்திக் கடன்களையும் போய் எல்லா ஆலயங்களுக்கும் போவீங்க. கண்டிப்பா இது மாதிரி வேண்டிக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்க நிறைவேற்றி கண்டிப்பா வீட்டு வந்து சேருவீங்க. கன்னிராசி அன்பர்கள் வந்து ஒரு லாபகரமான வாழ்க்கை, ஒரு நல்ல விஷயத்த நோக்கி, அதாவது இப்படா போதும்டா சாமி நம்ம கடனெல்லாம் அடைச்சோம் அப்படின்ற மாரி ஒரு லாபகரமான வாழ்க்கைக்கு நம்ம இந்த இந்த ஒரு 3 மாசம் தான் நீங்க வந்திருப்பீங்க. இன்னும் நம்ம வந்து ஒரு கவனமா இருக்க வேண்டிய விஷயம் வந்து வீண் செலவுகள கட்டுப்படுத்தணும். கண்டிப்பா நீங்க ஒரு மாசம் தொடங்குச்சுன்னா, ஒரு பட்ஜெட் போட்டு, எந்த செலவுகள நீங்க பண்ணணும், எந்த செலவுகள நீங்க பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி, கண்டிப்பா நீங்க அத வீட்ல இருந்தீங்கன்னா, பட்ஜெட் போட்டு தான் கண்டிப்பா செலவு பண்ணணும். ஏன்னா, வீண் விரயங்கள் வரும். நம்ம நெனச்ச இடத்துல இருந்து இப்போ வந்து ஒரு பணவரவு வந்தா, அது நம்ம கையில செலவழிஞ்சு போயிரும். ஏன்னா, உங்களுக்கு ராசியாதிபதி என்னதான் 11ல இருந்தாலும், அவரும் 12 விரயஸ்தானத்துக்கு வந்துருவாரு. அதே மாரி தூக்கமே இல்லாம நம்மளுக்கு ஒரு வேலை பார்க்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து இந்த மாசம் வரும். அதெல்லாம் நீங்க வந்து முன்னாடியே தயாராகி, அதுக்கேத்த மாதிரி நீங்க குடும்பத்த கொண்டு போனீங்கன்னா, இந்த மாசம் ஒரு லாபத்த நீங்க பார்த்துரலாம். நன்றி, வணக்கம்.